ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸு. நான் வந்து இன்றைக்கி ப்ளவுஸோடைய பேக் பார்ட் கட்டிங் மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ப்ளவுஸை வச்சு ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்றத நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா லைனிங் மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். அது வந்து நான் 2 மீட்டர் வாங்கியிருந்தேன், அதனால் 1 மீட்டரை கட் பண்ணிடுறேன். 1 மீட்டர் மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்லீவ் வந்து கொஞ்சம் நீளமான ஸ்லீவ் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இது டிசைன் ப்ளவுஸு. நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ஏற்கனவே இந்த ப்ளவுஸை. அளவு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்னால நான் லைனிங்கை குறுக்காக மடிச்சுக்கிறேன். கீழே ஒரு லைன் போட்டுக்குவோம். மடிச்சடிக்க ஒரு 2 இன்ச்சு விட்டுக்கலாம். நீளத்தை அளந்துக்கலாம். இடுப்பு சுற்றளவை, அந்த இடுப்பை வந்து பேக் பார்ட்டை 2ஆக மடித்து அதை மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தினுடைய நீளத்தை மார்க் பண்ணிக்கலாம். சைடில் எவ்வளவு உயரம் இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு பட்டிக்கும் ஒரு மார்க் போட்டுக்கலாம். கழுத்தை வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும், இல்லைன்னா ஷோல்டர் லூஸ் வரும். ஷோல்டரையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கலாம். கழுத்தை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கரெக்டாக செக் பண்ணிக்கணும். அந்த ப்ளவுஸ் பேக் பார்ட்டில் இப்போது அந்த நெக்கை வந்து சரியாக நம்ம அளக்காமல் இருந்தோம்னா அப்படி மேலே ஏறிக்கும் ப்ளவுஸ் போடும்போது. செஸ்டனுடைய அளவையும் மார்க் பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஆம்ஹோலுக்கு ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். செஸ்டனோட அளவை ஒரு தடவை டேப்பால் மெஷர் பண்ணி எவ்வளவு அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஒம்பதரை இன்ச் வந்தது, மார்க் பண்ணியாச்சு. கழுத்துக்கு 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு தையலுக்காக சைடில் வெட்டுக்கலாம். ஆம்போல ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ப்ளவுஸ் நல்லா நீட்டாக வந்திருக்கு. ஸ்லீவுக்கு மட்டும் டிசைன் கேட்டாங்க, கழுத்துக்கு வந்து பைப்பிங் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்லீவ் டிசைனை பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது. நெக்குக்கு வந்து லைட்டாக பைப்பிங் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.